எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? எனக்கு பயங்கரமாக பசிக்கிறது. அதோ அங்கே பாருங்கள். அதோ அதுதான். அது ஒரு அதிசய வெளிச்சம். ஆனால் சூரியனை போல அது பிரகாசமாக இருக்கும். அதற்கென்று தனியாக ஒரு சக்தி உண்டு. 1 அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் அது தெரியும். இப்படி ஒன்றை நான் இதுவரையில் பார்த்ததில்லை. வாருங்கள் சென்று பார்த்து விடலாம். இது ஒளியால தயார் செய்யப்பட்ட படப்போல் இருக்கிறது. இது என்னது? அதிசய வெளிச்சமா? இது என்ன இப்படி மின்னுகிறது? இப்பொழுது தெரிந்துவிடும். இது என்ன அதிசயம்? கூறுகிறேன் மருமகனே, சற்று பொறுமையாக இரு. வா நண்பா வா. வணக்கம் ஐயா. இதோ உன் பரிசை பெற்றுக்கொள். நன்றி. அருமை. 1 அல்லது 2 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த அதிசயங்கள் வரும். இதற்குள் சென்று விட்டால் அவர்களால் திரும்ப வர முடியாதாம். அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். எங்கு சென்றிருப்பார்கள் என்று யாருக்கும் தெரிய வராது. மாமா அவர்களே, நாளை ஒரு போட்டி நடக்கவிருக்கிறது அல்லவா? அதில் பாண்டவர்கள் வந்து கலந்து கொள்ள கூடாது என்று அவர்களை எங்காவது அனுப்பி வையுங்கள் என்றேன். அப்போதுதானே எங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்களோ அவர்களை நிரந்தரமாக அனுப்பிவிட்டீர்கள். பிரமாதம் மாமா. என்னுடைய சூழ்ச்சிகள் இப்படித்தான் இருக்கும். யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. எனது சூழ்ச்சியில் மாயாஜாலத்தில் சிக்கிக் கொண்டு விட்டால் அங்கிருந்து தப்பித்து விட முடியாது. இது எந்த மாதிரியான இடம்? இந்த பளபளக்கும் சுவர் என்ன? வாருங்கள், அந்த பளபளக்கிற சுவரை தாண்டி பார்க்கலாம். ஒரு வழி ஏதாவது வெளி கிடைக்கலாம். வாருங்கள். இதை நாம் சுலபமாக கடந்து விட்டோம். இதற்கு மேல் எந்த ஒரு வழியும் தென்படவில்லை. என்ன நடக்கிறது? அட, இது என்ன அதிசயம்? என்னவாயிற்றனா? உங்களை சுற்றி ஒளிவட்டம் தோன்றுகிறதே. வாருங்கள் பாண்டவ சகோதரர்களே, வாருங்கள். நான் உங்கள் அனைவரையும் அறிவேன். இது சத்தியத்தின் குகை. எவன் ஒருவன் எப்போதும் உண்மையே உரைக்கிறானோ அவனால் தான் தப்பிச் செல்ல முடியும். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது நீதான் சரியானவன். நீதான் எப்பொழுதும் உண்மை பேசுவாய். உன்னால் தான் இங்கிருந்து வெளியே செல்ல முடியும். மற்றவர்கள் பின்னால் இருக்கும் அந்த குகைக்கு சென்று நிரந்தர கைதியாக அங்கேயே தங்க வேண்டும். இல்லையேல் இங்கே தண்டிக்கப்படுவார்கள். இருப்பினும் இவர்களால் வேறெங்கும் செல்ல முடியாது. நிறுத்துங்கள். என் சகோதரர்களை அடிப்பதை நிறுத்துங்கள். கூறிய இடத்திற்கு செல்லுங்கள். இல்லை என்றால் அடி வாங்கியபடியே சகோதரர்களே, வாருங்கள் செல்லலாம். யுதிஷ்டிரா, நீ ஏன் வந்தாய்? நீ வெளியே செல்லலாம். வெளியே ஓடிச் சென்று உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லை, என் சகோதரர்களை விட்டு நான் செல்ல மாட்டேன். இவர்களால் போக முடியவில்லை என்றால் நானும் இவர்களுடன் இங்கு தங்கிவிடுவேன். உனது இஷ்டம் போலவே நடந்து கொள்ளலாம். இப்பொழுது அர்ஜுனனுக்கு என்ன ஆயிற்று? தெரியல. யாரும் கவலை கொள்ள வேண்டாம். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. என்ன திட்டம்? இருங்கள், கூறுகிறேன். எந்திரிங்க அர்ஜுனனா. இந்த வாழைப்பழம் வேண்டுமென்றால் நான் படித்து தருகிறேன். இந்தாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது இந்த வில்லை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சரியா? பிடியுங்கள். சரி அர்ஜுனா. பிரமாதம், மிக அற்புதம். சாதுரியமாக வந்து விட்டீர்கள். நீங்கள் புத்திசாலிகள் தான். ஆனால் இது அசத்தியத்தின் குகையாகும். இது பொய்யின் குகை. ஆமாம், உங்கள் மீது என்ன ஒளி? இது அனைத்தும் தவறு. இல்லை, இது அசத்தியத்தின் குகை. நீங்கள் வெளியே செல்லலாம். ஆனால் யுதிஷ்டிரனோ மீண்டும் அந்த குகைக்குத்தான் செல்ல வேண்டும். அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னை பற்றி கவலை வேண்டாம், நீங்கள் வெளியே செல்லுங்கள். இல்லை, நமது சகோதரனை விட்டு நாம் செல்லக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் சொல்வதை கேளுங்கள். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. பிரமாதம், உங்கள் திட்டம் வேலை செய்கிறது. மிக அற்புதம். நீங்கள் சாதுரியமான புத்திசாலிகள் தான். உங்களை போன்றவர்களை பார்த்ததில்லை. நீங்கள் நினைத்திருந்தால் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. இது உங்களது சகோதர பாசத்தை காட்டுகின்றது. உங்களுடைய அன்புதான் உங்களுடைய சக்தியாகும். இதை இழந்து விடாதீர்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யசஸ்வி பவ. உங்களை சூழ்ச்சியால் தான் இங்கு மாட்ட வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து வந்தீர்களோ அதே இடத்துக்கு நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். மிக்க நன்றி. மாமா அவர்களே, இனி அந்த பாண்டவர்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அல்லவா? நாம் தான் ஜெயிக்க போகின்றோம். என்ன இது? இவர்கள் இங்க இருக்கின்றார்களே, இது எப்படி எப்படி?